பொங்கல் வருது இல்லைங்களா, அந்த சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் ரெண்டுமே இப்போல்லாம் ஒரு சிலர் எப்படி வைக்கிறாங்கன்னா மாவாக மசிச்சு விட்டுறாங்க. அந்த மாதிரி செய்யவே செய்யாதீங்க. சர்க்கரை பொங்கலாக இருந்தாலும் வெண்பொங்கலாக இருந்தாலும் சாதம் பருக்க பருக்கையாக தெரியணும். அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும். அதே மாதிரி தண்ணியை எக்கச்சக்கமாக ஊற்றி கொல கொலன்னு கிண்டாதீங்க. சர்க்கரை பொங்கலோ வெண்பொங்கலோ பால் தண்ணி எல்லாம் கரெக்டாக ஊற்றி அந்த சாதம் எவ்வளவு வேகணுமோ அவ்வளவு வெந்ததுக்கப்புறம் அப்படி கரண்டியை வச்சு 1-2 மசிச்சு விட்டு அப்படி அள்ளி இலையில் வச்சா சர்க்கரை பொங்கலில் பருக்க பருக்க தெரியணும். ஒன்றும் பாதியுமா. வெண்பொங்கலும் அப்படி தான், சோறாக இருக்கக்கூடாது, ஆனால் பருக்கையாக எல்லாம் தெரியணும். ஓரளவு மசிச்சு விடுங்க. கரண்டியை போட்டு மாவாக்கி அள்ளி வலித்து வலித்து சாப்பிடாதீங்க, அது கேவலமாக இருக்கும். அதே மாதிரி முந்திரி பருப்பு திராட்சையெல்லாம் அப்படியே முழுசாக போட்டு அழகாக எடுத்து சாப்பிடுங்க நெய்யில் வறுத்து. நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். மாவாக ஆக்கி மசிச்சு விடாதீங்க. நிறைய பேர் இப்படி செஞ்சு பார்க்கவே நல்லா இல்லை, சாப்பிடவும் நல்லா இல்லை. சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள், புதுசாக செய்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.